அடுத்தது யூனிட் 5க்கு போயிடலாமா? யூனிட் 5 பாருங்கள். மென்ஷன் தி ஃபோர் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் ஃபெய்த் லைட் டவுன் பை மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னா சமூக நலன் கருதுகிற காந்திஜி மாதிரி சமூக என்ன சொல்லுவாங்க அவங்கள, விடுதலை போராட்ட வீரர்கள், அதுமாரி சமூக சீர்திருத்தவாதி அது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அதில் ஒருத்தர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். அவர் ஒரு 4 விதமான கொள்கையை வச்சுருக்கிறாரு. உண்மை ஃபெய்த், அவர் 4 விதமான 4 கொள்கையை அவர் ரொம்ப நம்புகிறாரு, தீவிரமாக நம்புகிறாரு. அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் நம்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ரிஷி அப்படின்னு சொன்னாலே முனிவர்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இல்லை, கேள்விப்பட்டதில்லை அப்படின்னா இப்போ கேள்விப்பட்டிருக்குங்க. மகரிஷி, ரிஷினாலே முனிவர்னாலே கண்டிப்பாக அவர் தியானம்லாம் பண்ணுவார். சாமி சாமி சாமின்னு கண்டிப்பாக சொல்லுவார். அப்போ மகரிஷி தேவேந்திரநாத் கொஷின் வந்ததுன்னா நம்ம சாமியை பற்றி தான் எழுத போகிறோன்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒன் சுப்ரீம் பீயிங். அதாவது உலகத்துக்கே ஒரே ஒரு சுப்ரீம் கடவுள் தான் இருக்கார். ஒரே ஒரு சுப்ரீம் காட். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சுப்ரீம் காட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் சிவன், லார்ட் சிவலிங்கம். அவர்கிட்டேருந்து இருக்கிற பவர் தான் ஆல் ஓவர் வேர்ல்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவர்கிட்டேருந்து வர்ற பவர் தான். அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்லாம் காட்ட முடியாது. கடவுள் எங்கே இருக்காருன்னு காட்ட முடியாது. வானத்தில் இருந்து ஒரு சக்தி மேலே நம்ம போக முடியாத தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி தான் எல்லா ஆத்மாக்களையும் பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு சுப்ரீம் பீயிங், ஒரே ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் வழியாக தான் மற்ற கடவுள் எல்லாருமே உருவாகி வந்தாங்க. மற்ற கடவுள் எல்லாருமே அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் தான். அவர் பேர் தான் ஒன் சுப்ரீம் பீயிங். ஹீ ஈஸ், அடுத்தது அவரை பற்றி சொல்கிறாங்க. ஹீ ஈஸ் காட் ஆஃப் ட்ரூத். அவர் தான் உண்மையான கடவுள். காட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னா உண்மையான கடவுள் அவர் தான். அதை தான் என்னன்னு நம்ம பிரிச்சுக்கிறாங்க. ஒரே ஒரு சுப்ரீம் பீயிங். இப்படி வரைஞ்சி நான் அப்படி ஒரு சிம்பிள் ஒன்று போடுறேன்னா அது லிங்கத்துலேருந்து வர ஒரு சக்தியை தான் நான் அப்படி போடுறேன். ஓம் சாந்தி, நம்மளோட டியூஷன் சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிளில் வரக்கூடிய சக்தி இவர் தான் ஒன் சுப்ரீம் பீயிங். லிங்கம் வேணாலும் இங்கே நம்ம வரைஞ்சிக்கலாம். உங்கள் 2 பேருக்கும் லிங்கத்தை பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வரைஞ்சிக்கலாம். ஒன் சுப்ரீம் பீயிங், அவர் தான் உண்மையான கடவுள். குட்னஸ் அண்டு பவர், அவர் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. பவர், சக்தி இருக்குது அவர்கிட்ட. அவர் என்ன செய்யணும், அந்த சுப்ரீம் காடை நம்ம என்ன செய்யணும், பிலீவ் ஹிம், அவரை நம்பணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் அவரை. அடுத்தது என்ன செய்யணும், லவ்விங் ஹிம், அவரை லவ் பண்ணணும் நம்ம. யாரை, கடவுளை. அண்ட் டூயிங் ஹிஸ் வில் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். எவன் ஒருத்தன் கடவுளுக்கே பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறானோ அவனை மற்ற யாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவனை பிடிக்கணுன்னு அவசியம் இல்லை. கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி எவன் ஒருத்தன் நடந்துக்கிறானோ அவன் நிச்சயமாக உயரத்தை அடைய முடியும். இதுதான் இந்த மகரிஷி தேவேந்திரநாத் சொன்ன அந்த 4 ஆர்டிகல்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, ஒன் சுப்ரீம் பீயிங், ஒரே ஒரு சுப்ரீம் காட் இருக்கார். அவர் தான் எல்லா கடவுள்களுக்கும் கடவுள். அதாவது இயேசுவாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அல்லாவாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், சரஸ்வதியாக இருக்கட்டும், லக்ஷ்மியாக இருக்கட்டும், எல்லா கடவுளுக்கும் ஒரே ஒரு பெரிய கடவுள் இருக்காருன்னா அவர் தான் ஒன் சுப்ரீம் பீயிங். அவர் தான் என்னது, ஹீ இஸ் காட் ஆஃப் ட்ரூத். அவர் தான் உண்மையான கடவுள். அதை எப்படி சொல்கிறோம், ஹீ இஸ் காட் ஆஃப் ட்ரூத்.
இங்கிலீஷில் சொல்லும்போது நம்ம தமிழில் சொல்லும்போது உண்மை தான் ஃபஸ்ட்டு வரும், உண்மையான கடவுள்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் அப்படியே ரிவர்ஸில் வரும், காட் ஆஃப் ட்ரூத். அடுத்தது குட்னஸ் அண்டு பவர். குட்னஸ் அண்டு பவர், அவர் தான் வந்து ரொம்ப பெரிய மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி. அதனால குட்னஸ் அண்டு பவர். பவருங்கிறது சக்தி நிறைந்தவர். அவரை என்ன செய்யணும், நம்ம பிலீவ் ஹிம், நம்பணும். நம்ம பிலீவ் பண்ணு என்ன அப்படி சொல்கிறல்ல, நம்பணும் அவரை. அவரை வந்து நம்ம நம்பணும். பிலீவ் ஹிம், லவ்விங் ஹிம், அவர் மேலே நீ பாசம் காட்டணும், அவர் மேலே, கடவுள் மேலே பாசம் காட்டணும். லவ்விங் ஹிம் அண்டு டூயிங் ஹிஸ் வில், அவரை வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஓகேவா? ஓகே, என்னென்னலாம் சொன்னார்? ஒன் சுப்ரீம் பீயிங், ஒரே ஒரு சுப்ரீம் கடவுள் இருக்கார். அவர் தான் காட் ஆஃப் ட்ரூத்து, குட்னஸ்ஸு, பவரு. அவரை பிலீவ் ஹிம், நம்ம நம்பணும், லவ் பண்ணணும். டூயிங் ஹிஸ் வில், அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஓகேவா? ஒன் சுப்ரீம் பீயிங் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன் ஸ்பெல்லிங் உங்களுக்கு நல்லா தெரியும், சுப்ரீம், எஸ்யூ சு, ப்ரீ பிஆர்இ ப்ரீ. இம் வெறும் இம்ஐ எம் மட்டும் வராது, எம்இ வரும், ஞாபகம் வச்சுக்கணும். சுப்ரீம். பீயிங், பிஇ பி ஐஎன்ஜி இங், பீயிங். ஒன் சுப்ரீம் பீயிங். ஹீ இஸ் காட் ஆஃப் ட்ரூத். ஹீ இஸ், அவர் தான் உண்மையான கடவுள். உண்மையான கடவுள்ன்றதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? காட் ஆஃப் ட்ரூத். டிஆர்யூ ட்ரூ, டிஹெச் ட்ரூத். குட்னஸ், குட்டு போட்டு என்இஎஸ்எஸ், குட்னஸ். பவர், பிஓ பா வர், டபிள்யூஇஆர் வர், பவர். பிலீவ் ஹிம், அவரை நம்பணும். பிலீவ் ஹிம். பிஇ லீஃப், எல்ஐஇஎஃப் லீஃப், எல்ஐஇஎஃப் லீஃப், பிலீஃப். ஹிம், ஹச்ஐஎம் ஹிம், பிலீவ் ஹிம். லவ்விங் ஹிம், எல்ஓவி லவ், எல்ஓவி லவ், எல்ஓவியில் மிஸ் லவ் வரும், லவ்விங்னு வரும்போது இ போயிடும். எல்ஓவி லவ். ஐஎன்ஜி இங், லவ்விங். ஹிம், ஹச்ஐஎம் ஹிம். அண்ட் டூயிங், டிஓ டூ ஐஎன்ஜி இங், டூயிங். ஹிஸ், ஹச்ஐஎஸ் ஹிஸ். வில், டபிள்யூஐஎல்எல் வில். டூயிங் ஹிஸ் வில், அவரை வந்து லவ் பண்ணணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஓகேவா? அடுத்தது டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடேஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் ரீஃபார்ம்ஸ். சோஷியல் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னா சமூக சீர்திருத்தத்துக்கு மகாதேவ் கோவிந்த ரானடே என்னென்னலாம் பங்களித்தார். கான்ட்ரிபியூஷன்னா பங்களித்தார். ஓகேவா? என்ன பண்ணார் மகாதேவ் கோவிந்த ரானடே? நம்ம இவரை பற்றி டீட்டெயிலையும் நம்ம படிச்சிட்டோம், அதனால் நமக்கு ஈஸி தான் இந்த கொஷின். டிவோட்டட் ஹிம்செல்ஃப். டிவோட்டட்னா என்னது? டிவோட்டட்னா அவரை வந்து அவர் அர்ப்பணிச்சுக்கிட்டார். டிவோட்டட்னா அர்ப்பணிச்சிட்டார், தன்னையே அப்படியே அர்ப்பணிக்கிறது. இப்போ எப்படி நான் டியூஷனில் வந்து உங்களுக்காக என்னையே நான் அர்ப்பணிச்சுக்கிறேன், அர்ப்பணிச்சுக்கிறேன்னா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் அப்படியே நான் சொல்லிக்கிறேன். அர்ப்பணிப்பு. டிவோட்டட் ஹிம்செல்ஃப், ஹச்ஐஎம் ஹிம் செல்ஃப், எஸ்இஎல்எஃப் செல்ஃப், ஹிம்செல்ஃப். டிவோட்டட் ஹிம்செல்ஃப் டு, எதுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டாரு? டு, அதுதான் அடுத்தது சொல்ல வரும். இன்டர்கேஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ். அதாவது எந்த 2 விஷயத்துக்கு முக்கியமாக மகாதேவ் கோவிந்த ரானடே வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாருன்னா, இன்டர்கேஸ்ட் மேரேஜ், அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு கேஸ்ட்லேருந்து இன்னொரு கேஸ்ட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, இப்போ அதுக்கெல்லாம் அர்ப்பணிக்கலாம் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஓகேவா? யாரும் அர்ப்பணிக்கலாம் தேவையில்லை, போராடலாம் வேண்டியில்லை, அவங்கவுங்க பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது வேறு விஷயம். அப்போல்லாம் வந்து ஒரே கேஸ்ட்டில் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து அதுக்காக என்ன பண்ணார் மகாதேவ் கோவிந்த ரானடே? இன்டர் கேஸ்ட் மேரேஜை வந்து சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி விதவைகள் வந்து திரும்பவும் ரீமேரேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். சரி, இன்டர் ஐஎன் இன்டர் டிஇஆர் இன்டர் கேஸ்ட்
கேஸ்ட்டு, சிஏஎஸ்டி கேஸ்ட்டு, வருன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கேஸ்ட்டு. மேரேஜ் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுகிற திவ்யஸ்ரீ, அதனால் நல்லா பார்த்துக்கோ. மேரேஜ். ஏஜ், ஏஜிஇ ஏஜ் தெரியும்ல, அதுக்கு முன்னாடி என்ன போடணுன்னா மேரி. மேகி எப்படி வரும், அதே மாதிரி மேரி இருக்குது பாருங்கள். மேகிக்கு ஜிஜிஐ, எம்ஏஜிஜிஐ வருமா, மேரிக்கு எம்ஏஆர்ஆர்ஐ வருது, அவ்வளோதான். மேரி ஏஜ், மேரேஜ், மேரியேஜ். அதுதான் பேச பேச மேரேஜ்னு மாறிடுச்சு. விடோ ரீமேரேஜ். விடோ டபிள்யூஐவி, டபிள்யூஐவி. டோ, டிஓடபிள்யூ, டோ, விடோ, டிஓடபிள்யூ, டோ, விடோ. ரீமேரேஜ், இந்த மேரேஜே தூக்கி அப்படியே கீழே எழுது, ரீமேரேஜ், ஆர்இ சேர்த்துக்கணும். விடோ ரீமேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா விடோ அப்படின்னாலே ஒன் டைம் கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணணும், மறுமணம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் என்னது திரும்ப ரீன்ற ஒரு இங்கே முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸை சேர்த்துருக்கோம். ஆர்இ, ரீன்னு ப்ரிஃபிக்ஸை சேர்த்துருக்கோம். ஆர்இ, ரீ மேரேஜ். ஓகே, அது நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் கொஷினுக்கு போகலாமா? ரைட் எ நோட் ஆன் ரீஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளோட ரீஃபார்ம்ஸ் என்ன? ராமலிங்க அடிகள்னு சொன்னாலே வந்து தலையில் வந்து இது போட்டிருப்பார், எப்படி சொல்கிறது, வெள்ளை கலர் வந்து மூடியிருப்பார். நம்ம இப்போ ஷாலை எடுத்து இது போட்டுவோம், இல்லை முக்காடு போட்டு சின்ன வயசுலலாம் விளாடுவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி விளாண்டுருக்கீங்களா என்னன்னு தெரில. இப்போ போய் விளாண்டு பாருங்கள் வேணா, ஓகேவா? ஏதாவது ட்ரை பண்ணி எனக்கு கூட ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே, ஃபைன். அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு என்ன பண்ணணும், ஒரு முக்காடு போட்டிருப்பார் அவர். ராமலிங்க அடிகளார் அப்படின்னா வெள்ளை கலர், அவரை பார்த்தாலே ராமலிங்க அடிகள்னு சொன்னாலே வெள்ளை கலர் தான் ஞாபகம் வரணும். வெள்ளை கலராக ஒரு தாத்தா மாதிரி இருப்பார். அவர் வந்து முக்காடு போட்டிருப்பார், வெள்ளை கலர் அதே வேட்டிலேயே வந்து முக்காடு போட்டிருப்பார். அவர் தான் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள்னு சொன்னாலே வடலூர் ஞாபகம் வந்து வரணும். வடலூர் போயிருக்கீங்களா, போகலையா அப்படின்னு எனக்கு தெரில. இந்த கொஷினுக்காக நீங்கள் வேணால் உங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க. வடலூருக்கு போனீங்கன்னா அங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன்னா, நீ எதுவும் சாப்பாடெலாம் வாங்கிட்டே போக வேண்டியதில்லை. நீ கிளம்பி மட்டும் போனால் போதும், வாயை மட்டும் ரெடி பண்ணிட்டு நீ போனால் போதும், 3 வேளையும் அங்கே சாப்பாடு கிடைக்கும். சரியா? அதுதான் அவர் வந்து பண்ண விஷயம். யாராக இருந்தாலும் மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னு எண்ணம் வச்சவர். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம போய் அதே மாதிரிலாம் இயக்கம்லாம் நம்ம க்ரியேட் பண்ணலனாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு போட்டு சந்தோஷமாக வழி அனுப்பணும். சரியா? ஃப்ரீ ஃபீடிங் இன் வடலூர். ஃப்ரீ ஃபீடிங் இன் வடலூர். ராமலிங்க அடிகள் ஃபஸ்ட் என்ன பண்ணார், வடலூரில் ஃப்ரீ ஃபீடிங் பண்ணுறாரு. ஃப்ரீ ஃபீடிங்னா என்ன அர்த்தம்? ஃபீடிங்னா என்ன? ஃபீடிங்னா வந்து ஆக்சுவலாக இந்த வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பால் கொடுக்கறதுக்கு. தாய்மார்கள் வந்து பால் கொடுக்குற விஷயத்தை தான் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறும் ஃபீடிங்குன்றது பால் கொடுக்கறதுக்கு மட்டுமான வார்த்தை கிடையாது. ஃபீடிங் அப்படின்னா பசி ஆற்றுதல். பசி ஆற்றுதல் தமிழில் வந்து தூய தமிழில் பசி ஆற்றுதல் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஃப்ரீ ஃபீடிங், அதாவது இலவசமாக பசி ஆற்றுற ஒரு திட்டத்தை வடலூரில் கொண்டு வந்தார். இப்போயும் அது நடந்துக்கிட்டு இருக்குது, எப்பயும் நடக்கும் அது. புரியுதா? அங்கே போனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஹீ ஓப்பன்டு ஃபஸ்ட்டு அவர் இந்த மாதிரி திட்டம்லாம் அவர் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு ஒரு சங்கம் அமைச்சார். ஹீ ஓப்பன்ட் சமரச வேத சன்மார்க்க சங்கம். அதாவது இவர் ஃப்ரீ ஃபீடிங் பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே ரைட்டு. வடலூரில் சாப்பாடெலாம் கொடுக்குறாரு. இந்த சாப்பாடு வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா, இல்லைன்னா முஸ்லீம்ஸ்லாம் போனால் துரத்தி விட்ருவாங்களா, இல்லைன்னா வந்து கிறிஸ்டின்ஸ் போனால் இது பண்ணிவிடுவாங்களா, இல்லை என்ன மாரி டீச்சர்ஸ் போனால் துரத்தி விட்ருவாங்களா? அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சமரசனா எல்லாருமே, யார் வேணாலும், நீ என்ன கேஸ்ட்டாக வேணாலும் இருந்துட்டு போ, எதாக வேணாலும் இருந்துட்டு போ, நீ மனுஷனா, நீ வந்து சாப்பிட்லாம். ஆடு மாடுக்கெலாம் அலோடு கிடையாது, அதுக்கெலாம் வேறு செக்ஷன் வச்சுருப்பார் கண்டிப்பாக. அவர் அவ்வளோ பெரிய நல்லவர் தான் என்ன மாதிரி. சரியா? சமரச வேத சன்மார்க்க சங்கம். சமரச சூப்பராக இருக்குல்ல, வேர்டு செம்மையாக இருக்குது பாருங்க, சூப்பராக எழுதலாம் திவ்யஸ்ரீ. சமரச வேத விஇ தன்னு சொல்கிறீங்களே, அந்த தான் DHA வேத சன்மார்க்க சேன்
MAR மார், GA க, சங்கம் SAN சன், கம் GAM கம், கம்னு நீ படிச்சிருப்ப. அந்த கம் இல்லை இங்கே, சங்கம்ன்றதுனால GAM தான் வரும், சங்கம். ஓகே. ஃப்ரீ ஃபீடிங், ஃப்ரீ உனக்கு ஸ்பெல்லிங் தெரியும். ஃபீடிங் FEED ஃபீட், ING சேர்த்துக்கணும். ஃபீடிங். இன் வடலூர், வடலூர், LUR வடலூர். ஓகே, சூப்பர் ஃபைன், செமையாக இருக்கா அந்த கொஷினு. அடுத்ததுக்கு போயிடலாம். லிஸ்ட் த சோஷியல் எவில்ஸ் எராடிகேட்டட் பை பிரம்மோ சமாஜ். இதுவும் நம்ம வந்து டீட்டெயிலே படிச்சிட்டோம் இதெல்லாம். இருந்தாலும் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். பிரம்மோ சமாஜில் என்னென்ன சமூக கொடுமைகள்லாம் வந்து பிரம்மோ சமாஜ் வந்து கலைந்து விட்டார், இதெல்லாம் வந்து எந்த கொடுமைகள்லாம் வந்து அவர் கலைஞ்சார் பிரம்மோ சமாஜ். கஸ்டம்ஸ் ஆஃப் சதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சமூக கொடுமையை வந்து ஒழித்தது. அடுத்தது சைல்டு மேரேஜ், குழந்தைகள் திருமணம் அதை வந்து ஒழித்தார். பாலிகமி அப்படின்னு சொல்கிற பாலிகமி என்னென்ன, நான் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்.